முரட்டுத்தனமான வேண்டுதல், அதீதமாக தன்னை வருத்தி கொண்டு வேண்டிக் கொள்வது. இது பார்த்திங்கன்னா நம்ம எந்த கடவுளுக்கு சொல்லலாம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு சொல்லலாம் இல்லைங்களா. முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறவங்களும் உண்டு. அந்த காவடியில் பார்த்திங்கன்னா பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, மச்சக்காவடி, மீன்கள் கொண்டு வர்றது. முன்பு காலத்தில் சர்ப்ப காவடியும் இருந்துச்சா. அழகு குத்துறது பெரிய ஈட்டி மாதிரி இருக்கும், அதை கூட வாயில் குத்திருப்பாங்க இல்லைங்களா. நமக்கு அதை பார்க்கும்போதே பயமாக இருக்கும். ஐயோ இது எப்படிடா இவ்வளோ பெரிய ஈட்டியை வாயில குத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு மேல நீங்க சொன்ன குத்தி இந்த பக்கம் வஞ்சிருக்கும். இந்த மாதிரி வேண்டுதல்கள் தான் நம்ம பாத்தீங்கன்னா முரட்டு வேண்டுதல் அப்படி நீங்க சொல்றீங்க. அந்த முரட்டு வேண்டுதல் பலன் அளிக்குமா அப்படின்னா கண்டிப்பா பலன் அளிக்குமா. அதுக்கும் மேல பலன் கிடைச்சதுனாலதான் அந்த முரட்டு வேண்டுதலே அவங்க செய்யறாங்க அப்படின்னு அர்த்தம். எனக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சாத்தியக்கூறே இல்லை இந்த விஷயம் நடக்கும், இந்த விஷயத்தினால எனக்கு நன்மை கிடைக்கும், நான் ஆசைப்பட்டது நிறைவேறும் அப்படின்னு எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்மளை சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நமக்கு நிறைய வேண்டுதல்கள் இருக்கும். இது நடந்ததுன்னா இதை செய்கிறேன், இந்த மாதிரி ஒரு நேர்த்திக்கடன் நான் பண்ணுறேன். சில வேண்டுதல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நான் மரத்துக்கு கீழே இல்லைன்னா அந்த கோயிலுக்கு வந்தேன்னா உப்பு காணிக்கையாக செலுத்துகிறேன், மிளகு காணிக்கையாக செலுத்துகிறேன், அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சில பேர் கொஞ்சம் காசுலேயே நான் வெள்ளியில் ஏதாவது செய்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல்கள் இருக்கும். ஆனால் சில பக்தர்கள் நான் ஒன்னால தான் இந்த நிலையில் இருக்கேன், அதனால் முரட்டுத்தனமான வேண்டுதல்கள் தான் எனக்கு இருக்கும், உனக்கு என்னையே என்ன பண்ணாலும் தகும் அப்படிங்கிற மாதிரியான வேண்டுதல்களை வச்சுருப்பாங்க. இந்த முரட்டுத்தனமான வேண்டுதல்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத பார்த்தா தீ மிதிக்கிறது, அலகு குத்திக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த வேண்டுதல்கள் பலன் தருமா? எந்த மாதிரியான பக்தர்கள் இந்த மாதிரியான முரட்டுத்தனமான வேண்டுதல்களை வைப்பாங்க அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்து விரிவான விளக்கங்கள் தரதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க மருத்துவர் மற்றும் ஜோதிடர் தீபா அருளாளன் மேம். வாங்க மேமை வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போது முரட்டு வேண்டுதல்கள் நான் சொல்லிட்டேன், ஏன்னா நிறைய பேர் இந்த தொங்கிக்கிட்டெல்லாம் அழகில் சுற்றுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பார்க்கும்போதே ஒரு மாதிரி மெய் சிலிர்க்கும் நம்மளுக்கு, எப்படா இவங்க இந்த வழியெல்லாம் தாங்கிக்கிறாங்கன்னு. நாக்கில் வேல் குத்திக்குவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு பயத்தை, ஒரு பதற்றத்தை உருவாக்குது இல்லையா. ஆனால் செய்கிறவங்களுக்கு அது சந்தோஷத்தை தருது. தீ மிதிக்கிறது இதெல்லாமே பயங்கர அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருது. தீச்சட்டிலாம் எடுப்பாங்க, தோணும் நம்மளுக்கு சுற்றாதா, ஐயோ எப்படி இவங்க இதெல்லாம் செய்கிறாங்கன்ட்டு. முதல்ல மேம், இந்த முரட்டுத்தனமான வேண்டுதல்கள் செய்யக்கூடிய பக்தர்கள் யார்? இப்படிப்பட்ட வேண்டுதல்கள் கட்டாயமாக பலிக்குமா? கண்டிப்பாம்மா. பொதுவாக பாருங்கள், இப்போ இந்த முரட்டுத்தனமான வேண்டுதல், அதீத முரட்டுத்தனமான வேண்டுதல், அதீதமாக தன்னை வருத்தி கொண்டு வேண்டிக் கொள்வது. இது பார்த்திங்கன்னா நம்ம எந்த கடவுளுக்கு சொல்லலாம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு சொல்லலாம் இல்லைங்களா. நீங்கள் ரொம்ப முக்கியமான விசேஷ தினங்களில் முருகர் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா காவடி எடுத்துகிட்டு வருவாங்க. காவடியில் பெருசாக ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் காவடி தூக்கி கால்நடையாக பாத யாத்திரை முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறவங்களும் உண்டு. அந்த காவடியில் பார்த்திங்கன்னா பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, மச்சக்காவடி, மீன்கள் கொண்டு வர்றது. முன்பு காலத்தில் சர்ப்ப காவடியும் இருந்துச்சா. இந்த மாதிரி காவடிகள்லாம் கொண்டு முருகப்பெருமானை வேண்டது ஓகே. அதே மாதிரி பாருங்கள், அன்றைய தினம் காவடி மட்டும்தானா இருக்கும். நிறைய பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அழகு குத்துறது பெரிய ஈட்டி மாதிரி இருக்கும், அதை கூட வாயில் குத்திருப்பாங்க இல்லைங்களா. நமக்கு அதை பார்க்கும்போதே பயமாக இருக்கும். ஐயோ இது எப்படிடா இவ்வளோ பெரிய ஈட்டியை வாயில் குத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு மேலே நீங்கள் சொன்ன குத்தி இந்த பக்கம் வஞ்சிருக்கும். ஆமாம், இந்த பக்கம் வரைக்கும் பெருசாக இவ்வளோ தூரம் இருக்கிறது கூட இருக்குமா. அதுக்கும் மேலே தேர் முதுகில் பார்த்திங்கன்னா நிறைய கொக்கியாக பெரிய பெரிய கொக்கி போட்டு பெரிய தேர், 4 பேர் சேர்ந்து கூட அந்த தேரை தள்ள முடியாது, அவ்வளோ பெரிய தேரை ஒருத்தவங்களே இழுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி தேரில் மேலே இருந்துட்டு தொங்கிட்டு வர நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வேண்டுதல்களும் உண்டு. ஆக இந்த மாதிரி வேண்டுதல்கள் தான் நம்ம பார்த்தீங்கன்னா முரட்டு வேண்டுதல் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த முரட்டு வேண்டுதல் பலன் அளிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பலன் அளிக்குமா. அதுக்கும் மேலே பலன் கிடைச்சதுனால தான் அந்த முரட்டு வேண்டுதலே அவங்க செய்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நீ எனக்கு இது கொடுத்ததனோட நன்றி கடனா, நான் உனக்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் என்னை இவ்வளோ வருத்தி செய்கிறேன் அப்படின்றது இருக்குமா. பொதுவாக அது என்ன மாதிரி வேண்டுதலாக இருக்கும் அப்படின்னா, எனக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சாத்தியக்கூறே இல்லை இந்த விஷயம் நடக்கும், இந்த விஷயத்தினால எனக்கு நன்மை கிடைக்கும், நான் ஆசைப்பட்டது நிறைவேறும் அப்படின்னு எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்மளை சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி,
பிரச்சனையே இல்லாதவங்க மனுஷங்களே கிடையாது இல்லையா? பிரச்சனை யாருக்கு பிரச்சனை இருக்காது? சித்தத்தை தொலைச்சி சித்த புருஷமார்களா வீட்டை விட்டு நாட்டை விட்டு காடோடமா போய் சிவனேன்னு வாழ்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைன்றது இருக்காது. நம்மெல்லாம் சாமானிய மக்கள், நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்றது நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆக சில பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புத்திசாலித்தனத்தினால நம்மளால் தீர்த்துக்க முடியும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இல்லைங்களா? சில பிரச்சனைகள் நம்ம எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் நம்மளால் ஓவர் கம் பண்ணவே முடியாது, தீர்த்துக்கவே முடியாது. அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், பகவானை வந்து சரணாகதி அப்படின்றத அடையிறோம். ஐயா எனக்கு தெரியல, என்னால் எந்த விதத்துலையும் என்னோட பிரச்சனையை தீர்த்துக்க முடியல, நீ பார்த்து என்னை நிம்மதியாக வாழ வைக்கிறதுக்கு வழியும் வாய்ப்பும் இருக்குன்னா வாழவை, இல்லைன்னா இந்த உயிர் கூட எனக்கு வேணாம். இப்படி வேண்டவங்க எத்தனை பேர் இருக்காங்கம்மா இல்லைங்களா? இப்படி வேண்டவங்க அந்த இப்போ முருகப்பெருமானை நோக்கி இந்த மாதிரி வேண்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முருகன் என்ன பண்ணுறாரு, சட்டுன்னு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிடுறாரு. அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய பிரச்சனை, எத்தனை கோடி ரூபாய் சொத்து, இது வரைக்கும் எனக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அது வரும்ன்ற நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த விஷயத்த முருகனை வேண்ட மாத்திரத்தில் முருகனை நோக்கி வேண்டி நான் வந்து பாருங்க முருகனுக்கு 21 நாள் விரதம் இருந்தேன், 21 நாள் முருகனோட பதிகம் பாராயணம் பண்ணேன். ஆக 21 நாளில் முருகன் வந்து பார்த்திங்கன்னா என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி வச்சுட்டார். அப்போ நான் என்ன பண்ணுறேன், முருகனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் இந்த மாதிரி அழகு குத்துறது, தேர் இழுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்கிறேன். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்க கிட்ட ஒரு குணம் உண்டு. அது என்ன அப்படின்னா, மனிதாபிமானவே இல்லாதவர்கள் தான் மனிதர்கள். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்களானா இருக்கட்டும், நானானா இருக்கட்டும், நம்மளையும் சேர்த்து தான் சொல்லலாம். எப்பயுமே கடவுள்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், கடவுளே நான் இது செஞ்சிடுறேன் நீ பார்த்து கொடுன்னு கேட்கவே மாட்டோம். ஐயா முருகா அடுத்த வருஷத்துக்குள்ளே என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா என் பையனுக்கு மொட்டை போடுறேன், நான் மொட்டை போடுறேன், நான் வேண்டிக்க மாட்டேன். இல்லை ரொம்ப எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நான் மொட்டை போடுறேன் அப்படி வேண்டிப்பேன். அதுவும் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் நான் மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிறாங்களா, வேண்டிக்க மாட்டாங்க. அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் ஜம்முன்னு வீடு கட்டிடணும் முருகா, வீடு கட்டிட்டேன்னா என் கணவருக்கு மொட்டை போடுறேன், இப்படி தான் நம்ம வேண்டுறோம். அப்போ எனக்கு இந்த விஷயத்தை செஞ்சு கொடு, கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். இந்த விஷயத்தை செஞ்சு கொடு, நான் உனக்கு அதுக்கு வந்து நன்றி கடன் செய்கிறேன் அப்படின்றதான். அப்போ முருகனை நோக்கி இவ்வளோ கடுமையான நேர்த்தி கடன் செய்கிறாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட விஷயத்த முருகன் நடத்தி கொடுத்துருப்பான், நம்மளுக்கே புரியுது இல்லைங்களா? சரி, இப்போ அம்பிகையை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா வேண்டிப்பாங்க. அம்பிகைக்கு கூழு ஊற்றுறது அதெல்லாம் ஓகே, வேப்பிலை ஆடை அணிஞ்சு வேப்பிலை காரிக்கு வேப்பிலை ஆடை மட்டும் அணிஞ்சு போகிறது ஓகே, தீச்சட்டி எடுப்பாங்க, தீ மிதிப்பாங்க. இதுவும் வேண்டுதலின் பேரில் தான். இந்த முரட்டுத்தனமான வேண்டுதல், முரட்டுத்தனமான நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறே இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நம்மளுக்கு செஞ்சுருக்காரு. நடக்கவே நடக்காத விஷயத்தை நம்மளுக்கு செஞ்சுருக்காரு. அதனால் நான் இதெல்லாம் செய்கிறேன். புரியுதாம்மா? தீராத நோயாக இருக்கலாம், அதை தீர்த்து வச்சிருப்பேன். தீராத நோயாக இருக்கலாம், இல்லை நான் இந்த காலத்தில் பிள்ளைங்க தான்மா தொல்லைங்க. அப்போ என் பிள்ளை தான் வந்து பாருங்கள் எனக்கு கௌரவமான குடும்பத்தில் தான் தப்பான பிள்ளைங்க இந்த காலகட்டத்தில் பிறக்குதுங்க. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு தப்பான வீட்டில் பிள்ளைங்க எப்படி இருக்குது, தப்பான பிள்ளைங்களா இருந்தாலும் நிறைய வந்து சுற்றுதுங்க. சுற்றிட்டு அம்மா சொல்கிற பையனை வந்து அம்மா சொல்கிற பையனை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குது, அம்மா சொல்கிற பொண்ணை பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனால் நல்ல குடும்பத்து பிள்ளைங்க, நிறைய இறை வழிபாடு இருக்கவங்க, இது வரைக்கும் நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தவங்க, அவங்க பிள்ளைங்க தான் என்ன பண்ணுதுங்க, நல்ல வசதியாக வளர்த்துருப்பாங்க. இவங்களுக்கு வசதி இருந்து வசதியாக வளர்த்தா பரவாயில்ல, வசதி இல்லாமல் வசதியாக வளர்க்குற பேரண்ட்ஸும் இருக்குது இல்லைங்களா? நல்லா படிக்க வச்சுருப்பாங்க. அங்கே போய் கச்சாமுச்சான்னு சுற்றி யாரை விருப்பப்படுத்துங்களோ அதையே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுதுங்க. இந்த காலகட்டத்தில் விரும்புகிறவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்த காலில் நிற்கிறது நல்ல குடும்பத்து பிள்ளைங்க தான். எத்தனை பேரனாலும் விரும்புகிறேன், எங்கள் அம்மா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி பிள்ளைங்க போகுது. அப்போ அந்த மாதிரி பிள்ளைங்க சமுதாயத்தில் ஒரு கௌரவமான பேர் அப்படின்றது எடுக்குதுங்க. நல்ல குடும்பத்து பிள்ளைங்க அதுங்களுக்கு வாழ தெரியல, என்ன பண்ணுதுங்க, யாரை நான் விருப்பப்படுறனோ அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். விருப்பப்படுறதாவது நல்ல பையனை பார்த்து நல்ல பொண்ணை பார்த்து விருப்பப்படுதுங்களா, தப்பான பர்சனை செலக்ட் பண்ணி அவங்களே கல்யாணம் பண்ணின்னு அப்பா அம்மாவையும் கஷ்டப்படுத்தி இதுங்களும் கஷ்டப்படுது. புரியுதுங்களாம்மா? அப்போ இந்த காலமே கலியுகம், எல்லாமே மாறி மாறி தான் நடக்கும். அப்போ என்னுடைய ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டென்ஸான ப்ராப்ளம், அதாவது பயங்கரமான ப்ராப்ளம், தீர்க்கவே முடியாத ப்ராப்ளம். நீங்கள் சொன்ன மாதிரி அது தீராத நோயாக இருக்கலாம், வராத சொத்தாக இருக்கலாம், திரும்பி வராத கடனாக இருக்கலாம், குழந்தைங்களோட வாழ்க்கையாக இருக்கலாம், கணவரை மீட்டு கொடுத்துருக்கலாம், மனைவியை மீட்டு கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி சாத்தியக்கூறே இல்லாத நடக்கிறதுக்கு விஷயத்த கடவுள் செஞ்சு கொடுத்ததுனால இந்த மாதிரி முரட்டுத்தனமான வேண்டுதல் அப்படின்றது வைக்கிறாங்கம்மா. ஒரு சிலர் அந்த பக்தி வந்து மிகுதியாகும் போது நான் என்னுடைய வேண்டுதலை செய்கிறேன், நீ பார்த்து கொடுக்கணுன்னா கொடு அப்படின்ற மனசும் அந்த மாதிரி மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதில் 100ல் 1-2 பேர், 100ல் 98 பேர் நீ செஞ்சு கொடு நான் செய்கிறேன் அப்படின்றது. செஞ்சு கொடுத்த பின்னாடி எனக்கே ஆசை வருது, நான் எவ்வளோ நாளும் உன்னை வந்து எவ்வளோ நாளும் கஷ்டப்படுத்திக்கிறேன் உன் மேலே இருக்க அன்புனால அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வலி வேதனை தெரியுமா அப்படின்னா வலி வேதனை தெரியறதே இல்லைம்மா. காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து பாருங்கள் என்கிட்ட வரும்போது அந்த மாதிரி அழகு குத்துனவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களது முருகர் கோயில் இருக்குது, ஜலாம்பரை வெற்றிவேல் முருகன். அப்போ
அந்த கோயிலுக்கு வரும்போது நான் கேட்டிருக்கேன், நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய அழகு குத்துறீங்களே, வலி வருதா அப்படின்னு. இது இப்போ இல்லைம்மா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேங்களா. அப்போ நான் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லைம்மா முருகர் இந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கொடுமையான பிரச்சனை இருந்துச்சு, கணவர் மூலியமா என் கணவரை மீட்டு கொடுத்தாரு, என் வாழ்க்கையை மீட்டு கொடுத்தாரு, அதனால் நான் குத்தினம்மா, முருகனை நினச்சி உள்ளன்போடு குத்தின வழி இல்லை அப்படிம்பாங்க. புரியுதுங்களாம்மா? அந்த மாதிரி இந்த முரட்டுத்தனமான வேண்டுதலுக்கு பலன் இருக்கா? சத்தியமாக பலன் இருக்குது அப்படின்றதாம்மா நிதர்சனமான உண்மை. அதுக்கும் மேலே நிறைய பேருக்கு வந்து பாருங்கள், ஜோதிடத்தில் பரிகாரமாக நானே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, திருவண்ணாமலை கிரிவலம் வாங்க அப்படிம்பேன். சனிக்கிழமை திருவண்ணாமலை கிரிவலம் வாங்க அப்படிம்பேன். அது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னாம்மா, நம்மளோட கர்ம வினைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம வாழும் வாழ்க்கையில் நம்ம கஷ்டம் எதனால் பண்ணுறோம்? பூர்வ ஜென்மத்தில் நம்ம செஞ்ச ஒரு கர்மத்தினால, கெட்ட கர்மானால, அது உடலாலும் உள்ளத்தாலும் சொல்லாலும் செயலாலும் செஞ்சது. அதையே வந்து பார்த்திங்கன்னா அந்த சொல்லு தவறான சொல்ல நம்ம சொல்லக்கூடாது, தவறான செயல்களை செய்யக்கூடாது. அந்த கர்மா கழியறதுக்கு அந்த உடலால் நான் கஷ்டப்படுத்தி அந்த கர்மாவை கழிச்சிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஆக அந்த விதத்தில் முரட்டுத்தனமான வேண்டுதல்களும் பலனளிக்கும் அப்படின்றதும் உண்மை. அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அழற பிள்ளைக்கு பால் கிடைக்கும், அழாத பிள்ளைக்கு அம்மானோட அன்பு கிடைக்கும் அப்படின்னு. இப்போ நீ மனமுருகி வேண்டனாலும், ஐயோ இவ இவ்வளோ கஷ்டப்படுறாளே, நம்ம பலனை கொடுப்போம் அப்படின்னு பகவானுக்கு அந்த எண்ணம் வரும். நீ மனமுருகி நீ எந்தவித முரட்டுத்தனமான வேண்டுதல் இல்லாமல் நீ வேண்டனாலும், உள்ளன்போடு வேணாலும் அந்த பலன் கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது அந்த உண்மைத்தன்மை மட்டும்தான். உள்ளன்போடு நீ இறைவனை வேண்டு, அதாவது இறைவனோட இரண்டரை ஒன்றா நீ கலந்து வேண்ட அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுக்கு பலன் அப்படின்றது உண்டுமா. பொதுவாக சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க, உடலை வருத்தி நீ வேண்டதுனால கடவுளை வந்து நீ பார்க்க முடியாது, ஆனால் மனதை வருத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி நீ பகவானை வேண்டு, பகவானே உன் முன்னாடி வந்து நிற்பான் அப்படிம்பாங்க. புரியுதுங்களாம்மா? இருந்தாலும் இந்த காமம் குரோதம் இதெல்லாம் அடக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் உடலை வருத்திக்கினா அது தானாக அடங்கிடுது இல்லைம்மா, அதுவும் ஒரு காரணம் சொல்லாமா. ஆமாம் மேம். ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், இந்த தீ மிதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இருக்கக்கூடிய விரத முறைகளே பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி அழகு குத்திக்கிறாங்கன்னா வந்து ரொம்ப நான்வெஜ் பிரியர்களாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 நாள் சாப்பிடாம இருந்துதான் அதை செய்வாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்தி மயமான பக்தர்களை நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி தீர்க்கவே முடியாததை கடவுள் தீர்த்து வைக்கிறான் அப்படின்னும் போது இந்த வேண்டுதல்களை அவங்க தீர்த்து வச்சதுக்காகவே அவங்க கொடுக்குறாங்க. இன்னும் சில பேர் தீர்த்து வைப்பா அப்படிங்கிறதுக்காகவும் கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் வேண்டுதல்கள் எந்த விதமாக இருந்தாலும் கடவுளுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை அப்படிங்கிறத அழகாக நம்ம நேயர்களுக்காக புரிய வச்சுருக்கீங்க. நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றி மேம். நன்றி.